11th எபிசோட வந்து ஜெயஸ்ரீஸ் டயலமான்னு டைட்டில் பண்ணியிருக்காங்க. எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல பிரியன் ஃபேமிலி தான் காட்டுறாங்க. அவங்க அக்கா, மாமா இவங்கள தான் காட்டுறாங்க. இவங்க அக்கா, மாமாக்கு நடுவுல ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. அவரு வேலைக்கு போணும்னு சொல்றாரு. இவங்க அக்கா நான் யார செக்கப்க்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து இதான் பிரியன் இருக்கான்ல இவன கூட்டிட்டு போன்ற மாரி சொல்றாங்க. இப்போ ஜெயஸ்ரீ வந்து ஹரிணி ஆஃபீஸ்க்கு போறாங்க. ஹரிணிய மீட் பண்ணி பிரியனுக்கு வேலை வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹரிணி சொல்றாங்க, நான் என்ன டேலண்ட் காம்படிஷன வச்சு நடத்திட்டு இருக்கேன்ற மாரி கேட்குறாங்க. ஹரிணியும் ரெஸ்யூம் அனுப்பு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்படி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது ஹெச்ஆர் வராரு. இத பார்த்துட்டு ஹரிணி வந்து, "ஐயோ! இங்கேயோ வந்துட்டானோ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஜெயஸ்ரீ வந்து இதான் சித்தார்த்தான்னு கேட்குறாங்க. ஹரிணி ஆமான்னு சொல்றாங்க. "பரவால்ல செம்ம ஸ்மார்ட்டா இருக்கான். உனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கான்" அப்படின்ற மாரி சொல்லி கலாய்க்கிறாங்க. இத பார்த்துட்டு சித்தார்த் வந்து பேசுறாரு. ஜெயஸ்ரீ வந்து நான் தான் ஹரிணி அக்கான்னு சொல்றாங்க. நம்ம தாராள பிரபு ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் வேணுனா வெளிய போங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஜெயஸ்ரீ வந்து இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம மேரேஜ் புரோக்கர் திருப்பி வீட்டுக்கு வராரு. இத பார்த்துட்டு நம்ம ஜக்கு வந்து எல்லாருக்கும் வீடியோ கால் பண்றாரு. ஹரிணி, மீரா, ஜெயஸ்ரீக்கு வீடியோ கால் பண்ணி வீட்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாரு. அப்போ மேரேஜ் புரோக்கர் வந்து அந்த பையன் வீட்ல ஓகே சொல்லிட்டாங்கன்ற மாரி சொல்றாரு. எஸ்ஸும் அவரோட ஒய்ஃபும் அப்ப சீக்கிரமா அவங்கள வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்ற மாரி பேசி ஃபைனலைஸ் பண்றாங்க. இத கேட்டுட்டு நம்ம ஜெயஸ்ரீக்கு வந்து செம கோவம் வருது. ஹரிணிய திட்டுறாங்க. "நீ தானே இந்த ப்ராசஸ்லாம் லேட்டா நடக்கும்னு சொன்ன. இப்போ என்ன பண்றதுன்ற" மாரி கேட்குறாங்க. இதுக்கு நடுவுல நம்ம டிஜே ஜக்கு வந்து அக்கா கல்யாணத்துக்கு டிஜேலாம் ஃப்ரீயா கேட்றாதுன்னு சொல்றாரு. இத கேட்டுட்டு நம்ம ஜெயஸ்ரீ வந்து இன்னும் கோவப்படுறாங்க. அடுத்து நம்ம ஹெச்ஆர் வந்து ஹரிணிய கேபின்க்கு கூப்பிடுறாரு. அவங்க அம்மா குடுத்த பிளான எக்ஸிக்யூட் பண்றாரு. ஹரிணி கேபின்க்கு வந்தா தான் ரோஷினிய வெளில துரத்த முடியுன்றதுக்காக. ஹரிணி கேபின்ல இருக்கும்போது ரோஷினி வராங்க. அப்போ சித்தார்த் வந்து ஏன் லேட்டுன்னு கேட்குறாரு. ரோஷினி வந்து நான் உங்களுக்காக ஆசையா ஸ்வீட் சமைச்சு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாங்க. சித்தார்த்தும் அந்த ஸ்வீட்ட சாப்பிட்டு ஹரிணி கிட்ட ஆள் தான் பார்க்க லூசு. ஆனா நல்லா சமைச்சிருக்காள் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு ஹரிணி வந்து நீங்க எத சொன்னாலும் நம்பிருவீங்கன்னு தான் அவ இந்த ரீல விட்டுருக்கா. அது அவ சமைக்கவே இல்ல. கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாரி சொல்றாங்க. பிரியன் வந்து அவங்க அக்காவ செக்கப்க்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்போ கரெக்ட்டா ஜெயஸ்ரீ கால் பண்றாங்க. கால் பண்ணி ரெஸ்யூம் அனுப்ப சொல்றாங்க. பிரியன் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க கில்ட்டி எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அது என்னோட சாய்ஸ் அப்படின்ற மாரி சொல்றாரு. இவரு இப்படி சொல்றத கேட்டு ஜெயஸ்ரீ வந்து டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ நீங்க என்ன ஃப்ரெண்டாவே பார்க்கல அப்படிதானே அப்படின்ற மாரி சொல்றாங்க. பிரியன் வந்து ரொம்ப பேடா ஃபீல் பண்ணி சரி ஓகே ரெஸ்யூம் தானே நான் அனுப்புறேன். நீங்க என் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாரி சொல்றாரு. நெக்ஸ்ட் மீரா வந்து ஜெயஸ்ரீ அண்ட் ஹரிணி ரூம்க்கு வராங்க. பார்த்தா ரூம் லாக் ஆயிருக்கு. அவங்களுக்கு திருப்பி டவுட் வருது. இவங்க 2 பேரும் என்னமோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒட்டு கேட்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல. உடனே போய் அம்மா கிட்ட போட்டு குடுக்குறதுக்கு கிளம்பிடுறாங்க. கரெக்ட்டா அப்போன்னு ஜெயஸ்ரீயும் ஹரிணியும் பேசிட்டு இருக்காங்க. வரப்போற மாப்பிள்ளை எப்படி ரிஜெக்ட் பண்ணலான்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ மீரா கரெக்ட்டா அவங்க அம்மாவ கூட்டிட்டு வராங்க. அவங்க அம்மா வரும்போது ரூம் லாக்கே ஆகல. ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அவங்க அம்மா வந்து மீராவ திட்டிட்டு போயிடுறாங்க. எபிசோட் எண்டிங்ல வந்து மதுக்கு பெரிய பிரச்சனை. மது வந்து பார்ட்டில இருக்காங்க. அவங்க பார்க்காதபோது 2 பசங்க வந்து அவங்களோட கூல் ட்ரிங்க்ஸ்ல எதையோ மிக்ஸ் பண்ணிர்றாங்க. அது தெரியாம மது வந்து எடுத்து குடிச்சிடுறாங்க. ஆனா அவங்க குடிக்கும்போதே அவங்களுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டா ஃபீல் ஆகுது. மயக்கம் வருது. ஸோ அவங்க உஷாரா ஜக்குக்கு கால் பண்ணி எதையோ கலந்துட்டாங்க. எனக்கு மயக்கம் வருது. நீ உடனே வா அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க. இத கேட்டுட்டு ஜக்கு வந்து மதுவ வாஷ்ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்க சொல்றாரு. உடனே அவரு பதறி அடிச்சுட்டு கிளம்பி போறாரு. ஜக்கு பார்ட்டிக்கு ரீச் ஆயிடுறாரு. மதுவ அங்கருந்து கூட்டிட்டு கிளம்புறாரு. அப்ப அந்த 2 பசங்க வராங்க. எங்க கூட்டிட்டு போறன்னு கேட்குறாங்க. இவ வந்து என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மதுவ அங்கருந்து சேவ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாரு. ஜக்கு வந்து மதுவ ஸ்டூடியோ கூட்டு போயிடுறாரு. அங்க 2 பேரும் ஸ்டே பண்றாங்க. இதுக்கு நடுவுல கிரிஜா வந்து செம்மையா பயந்துடுறாங்க. மது வீட்டுக்கு வரலன்னு. கன்டினியூஸா கால் பண்றாங்க. ஆனா மது எடுக்கவே இல்ல. இதனால கிரிஜா வந்து எஸ்எஸ்க்கு கால் பண்ணி புலம்பிட்டே இருக்காங்க. எஸ்எஸ்க்கு கோவம் வருது. "நீ இப்படிதான் பொண்ண வளர்ப்பியா? இந்த டைம்க்கு அவ எங்க போயிருக்கா? வீட்டுக்கே வரலன்னா என்ன அர்த்தம்?" அப்படின்ற மாரி கத்துறாரு. மது வந்து செம்ம போதையில இருக்காங்க. போதையில வந்து ஜக்கு கிட்ட கேட்குறாங்க, "நீ என்ன லவ் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஜக்குவும் ஆமான்ற மாரி சொல்றாரு. அப்படியே 2 பேரும் ஸ்டூடியோலயே படுத்து தூங்கிடுறாங்க. மது வரலன்னு கிரிஜா ஃபீல் பண்ற மாரியே, ஜக்கு வரலன்னு அவங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு.